ஏற்கனவே அதிமுகவில் இருந்த வேட்பாளர் வந்து கடந்த 5 ஆண்டு காலமாக சங்ககிரி தொகுதிக்கே வரவே இல்லை. அவங்களுக்கு இங்கே வேட்பாளர் இல்லையா என்னமோ, அதனால பக்கத்துலேருந்து கொண்டு வந்து இங்கே வேட்பாளராக இருக்கிறாங்க. பக்கத்து தொகுதி வேட்பாளங்கிறதுனால இங்கே வந்து அவருக்கு வாய்ப்பு இல்லை. அவர் அந்த பிரித்து அவரே வச்சுக்கிட்டுங்க, பத்திரமா வச்சுக்கிட்டுங்க. அவர் பிரித்து நமக்கு வேணாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்குவோம். அவங்க கொடுத்தா எல்லாம் கெட்டு போயிடுது, உடனே இடையில போட வேண்டியதாகுது. எடப்பாடியார் அவர்கள் வந்து நான் பிரித்து கொடுக்குறேன், பெருசாக கொடுக்குறேங்கிறாரு. எந்த வீட்டில் எனக்கு பிரிச்சு இல்லாமல் இருக்குது? சங்ககிரி சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர் மணிகண்டன் அவருடைய வெற்றி முகம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது, அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். சூரியன் சின்னம் மணிகண்டன், உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம். சங்ககிரி சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் மணிகண்டன் அண்ணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெரியாரான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமா தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நம்ம தொகுதியுடைய வேட்பாளர் யார்? அவருக்கும் மக்களுக்குமான தொடர்பு எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது, அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். நல்லாவே இருக்குதுங்க. இது வரைக்கும் வராது, இந்த தாடி வந்துடும். சங்ககிரி சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர் மணிகண்டன் அவருடைய வெற்றி முகம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சங்ககிரி தொகுதி நம்முடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் மணிகண்டன். வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னால், ஏடிஎம்கேடைய வேட்பாளர் வேற தொகுதியிலேருந்து கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஓமலூர் தொகுதியிலேருந்து சங்ககிரி தொகுதி வந்திருக்காரு. வேட்பாளர் மக்களுக்கு பரிச்சயமான வேட்பாளர் தான். அவர் வந்தால் பரவாயில்ல, கண்டிப்பாக என்ன செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வருவார். வேட்பாளர் வந்து ஒரு இளைஞரணி வேட்பாளர். சுமார் ஒரு 7 ஆண்டு காலமாக வந்து இளைஞர்களெல்லாம் ஒன்று சேர்த்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு இளைஞர் வேட்பாளராக அறிவிச்சதுனால மக்கள் வந்து அவர் வாக்களித்து தயாராகிறாங்க. மக்களுக்கு பிடித்த வேட்பாளருங்க. மக்களுக்கு பிடித்த வேட்பாளர், இளமையான வேட்பாளர். முதல்ல முதியவர்கள் போடுவாங்க, இது வந்து பார்க்க மாட்டாங்க. இவர் எங்கனாலும் ஓடியாடுற வேட்பாளர். அதனால இவருக்கு வந்து இங்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுங்க. அதிமுக இளைஞரணியில் 10 வருஷமாக இன்னைக்கு உழைச்சிட்டு இருக்கிறாரு. உதயனோட செல்ல பிள்ளையாக இருக்காரு. இன்னைக்கு நல்ல ஒவ்வொருத்தருடைய பேசுறது பழகிறது எல்லாமே அவரோட அணுகுமுறை நல்லா இருக்குது. எதிர்த்தரப்புல அதிமுக இருக்காங்க. ஏற்கனவே அதிமுகவில் இருந்த வேட்பாளர் வந்து கடந்த 5 ஆண்டு காலமாக சங்ககிரி தொகுதிக்கே வரவே இல்லை. அவங்களுக்கு இங்கே வேட்பாளர் இல்லையா என்னமோ, அதனால பக்கத்துலேருந்து கொண்டு வந்து இங்கே வேட்பாளராக இருக்கிறாங்க. அவருக்கு வாய்ப்பு வந்து பக்கத்து தொகுதிங்கிறதுனால இங்கே எல்லாம் அதிருப்தியாளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இந்த தொகுதியில் இருக்கிற வேட்பாளருக்கு ஓட்டு போட்டால் அங்கே தேவையானதை போய் உடனே கேட்கலாம். அவரை போய் நம்ம எங்கேக்கிறான்னு தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் இன்னைக்கு மணிகண்டனை எல்லாருக்கும் ஒரு வரவேற்பாக ஏற்றுக்கிறாங்க. அதிமுக தரப்பில் இருக்கிறவர் வந்து பூர்வீகம் தான் ஓம்பலூர் கருப்பூருக்கு தான் வெள்ளாளப்பட்டி. அவர் வந்து இப்போ குடியிருக்கிறது வந்து கொல்லிமலையில் தான் இருக்கிறார். அவர் மாதத்தில் ஒரு டைம் இல்லைனா 6 மாதம் ஒரு டைம் தான் இங்கே வருவார் ஓம்பலூர். அதனால் பக்கத்து தொகுதி வேட்பாளங்கிறதுனால இங்கே வந்து அவருக்கு வாய்ப்பு இல்லை. சங்ககிரி சட்டமன்றத்தில் யாரும் வேட்பாளராக நிறுத்த முன்வராததால் ஓமலூர் அடுத்த தொகுதியிலிருந்து ஒரு வேட்பாளரை திரு வெற்றிவேல் அவர் என்பவரை அங்கிருந்து இங்கே வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அவருக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலவச பேருந்து பெண்களுக்கு எல்லாத்துக்குமே எங்கே போகிறதுனால காசு தேவைப்படுறதில்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க பஸ் ஏறி கிளம்பிடுறாங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல திட்டம் தான். இலவச பஸ்ஸு 1000 ரூபா மாதம் கண்டா கொடுக்குறாங்க. மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி. அப்புறம் வந்து தலைவர் வந்து இந்த டைம் 5000 ரூபா கொடுத்தது. அப்புறம் மறுபடியும் பொங்கல் பரிசு 3000 கொடுத்தது. மகளிர் எல்லாமே வந்து தலைவர் எப்போ எலெக்ஷன் மே 23 வரும் உதயசூரியன் வாக்களிக்கலான்னு தயாராக இருக்கிறாங்க. எங்களுடைய தளபதியார் அவர்கள் இந்த 5 ஆண்டு சாதனையில் காலை உணவு திட்டம் மக்களுக்கு பெரும் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. பெத்த பையன் சோறு போடலாம் கூட அவர் சோறு போடுறாருங்க. மாதம் 1000 ரூபா கொடுக்குறாருங்க. அவர் தான் 1000 ரூபாய் கொடுக்கணுமா? ஆமாம், அவர் தான் கொடுத்தாகணும் எங்களுக்கு கடைசி வரைக்கும். எங்கள் பசங்களாம் செய்ய மாட்டாங்க. 5 ஆண்டு மகளிருக்காகவே திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு தளபதி. அதனால மக்கள் வந்து மகளிர் வந்து தளபதியை ஏத்துக்கிறாங்க. தளபதி தான் வரணும்னு விருப்பப்படுறாங்க. ஸ்டாலின் வந்து 8000 கூப்பன் தரேன், எடப்பாடி பழனிசாமி ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்லிருக்காங்க. மக்கள் ஏதோ வரவேற்கிறாங்க. அவர் அந்த பிரித்து அவரே வச்சுக்கிட்டுங்க, பத்திரமா வச்சுக்கிட்டுங்க. அவர் பிரித்து நமக்கு வேணாங்க. அவர் பிரித்து அவரே வச்சுக்கிட்டோம். இவர் டோக்கன் தராரு. அதனால வந்து மகளிர் பொம்பளைங்க ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது வாங்கி வைப்பாங்க. கூப்பன் கொடுத்தா நாங்கள் கடையில் போய் எது வேணுமோ வாங்கிக்குவோம்.
நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்குவோம். அவங்க கொடுத்தா எல்லாம் கெட்டு போயிடுது, உடனே இடையில போட வேண்டியதாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து கடையில் போய் நாங்கள் பிடிச்சதா வாங்கிக்குவோம். கூப்பன் தாங்க அவங்க கொடுக்கறது. ஃப்ரிட்ஜ் எல்லார் வீட்லேயுமே இருக்குது, அது தேவைப்படாது. இப்போ இந்த கூப்பன் கொடுத்தா அது அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். 8000 தான் கூப்பனை தான். எதனால? அது ஏன்னா கூப்பன் வந்து எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜ் வந்து அவ்வளோ அளவுக்கு இல்லை, ஏன்னா எல்லா வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதே கூப்பன்னா நம்மளுக்கு வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, இன்னும் பார்த்தீங்களா நிறையா இருக்குது, ஏசி, அது கொடுத்தோமா அது எடுக்கிறது பெனிஃபிட்டாக இருக்கும். மக்கள் மத்தியில் வந்து கலைஞர் கொடுத்த டிவி, அவர் கொடுத்த தரமான பொருள்கள் தான் பார்ப்பாங்க. 8000 கூப்பன் பிடிச்சதை வாங்கிக்கலாம். மக்கள் பிடிச்சதை உங்கள் இஷ்டத்துக்கு வாங்கிக்காங்க, தளபதி உங்கள் சாய்ஸ்ன்னு விட்டார். இப்போ அவர் எடப்பாடியார் பிரிட்ஜ் அறிவிச்சு அந்த பிரிட்ஜை மட்டும்தான் நம்ம மக்கள் போய் அதை வாங்கிக்கணும். அது தரமாக இருக்குதா எங்கிறதுல ஒரு சந்தேகம். தளபதியார் அவர்கள் இந்த 8000 கூப்பன் கொடுத்ததுனால அவங்க என்ன அத்தியாவசிய பொருள் தேவையோ அதை மட்டும் அவங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இதை நம்ம கருதி அதுதான் நம்ம பெஸ்ட்டாக ஒரு இலவச ஒரு இதாக இருக்குன்னு நான் நினைக்கிறோம். கூப்பனை தான் வாங்குவோம். இதே வாஷிங் மிஷின் வாங்கலாம், ஃப்ரிட்ஜி வாங்கலாம், அந்த மிக்சி வாங்கலாம். வரவிருக்கிறது 8000 திட்டம் தாங்க. எதனால வாங்கிக்கலாங்க? 8000 ரூபாய்க்கு போய் எதனால வாங்கிக்கலாங்க? ஏற்கனவே அந்த அம்மா அது கொடுத்தாங்களா, அம்மா அது கொடுத்தாங்க. கொடுத்தோடனே அது ஒரே நாள் தான் போட்டாங்க, போயிடுச்சிங்க. ரெண்டாவது ஃபேன் போட்டாங்க, காயெல்லாம் கடையில் போனால் 100 ரூபாய் தான் கேட்டாங்க, அதையும் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஆனால் இப்போ எங்கள் தளபதியார் அறிவிச்சிருக்கிற திட்டம் வந்து நீங்கள் எங்கனாலும் வாங்கிக்கலாம், எந்த கடையில் வேணாலும் உங்களுக்கு இஷ்டப்பட்டதை வாங்கிக்கலாம். ஏன்னா இதுதாங்க மக்கள் மத்தியில் இது வரவேற்பு அதிகமாகும். ஜெயலலிதா அம்மா வந்து ஃபேன் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த வீட்டில் 1 மாதம் ஓடி இருக்குமா இல்லை 2 மாதம் ஓடுமா, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஓடலை. இப்போ என்னன்னு பார்த்தீங்களா, இவர் கலைஞர் டிவி கொடுத்தாரு, இன்னமும் எங்கள் வீட்டில் கலைஞர் டிவி ஓடிட்டு இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ தலைவர் ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா 8000 கூப்பன் குடிக்கிறாங்கன்னா கொடுக்குறாரு. இப்போ அது என்னன்னா அவராக கொடுக்குறத விட நீங்களாம் உங்களுக்கு பிடிச்ச பொருள், ஃபிக்ஸியோ வாஷிங் மிஷினோ எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் அந்த திட்டம் நல்ல ஒரு கூப்பன். பெருசாக இருக்கும். இதுக்கு வந்து இன்றைக்கி 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறாங்க. அதில் வந்து எங்களுக்கு தேவையானதை வீட்டுக்கு என்ன பொருள் இல்லையோ அந்த பொருளை அவங்களா தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து நான் பிரிட்ஜ் கொடுக்குறேன், பெருசாக கொடுக்குறேங்கிறாரு. எந்த வீட்டில் இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்குது? எல்லார் வீட்லேயும் தான் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாமே தான் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 8000 ரூபா ஒரு கூப்பன் கொடுக்குறாங்கன்னா வீட்டில் நம்மளுக்கு என்ன பொருள் இல்லையோ அதை நம்ம இன்றைக்கி நம்ம தேவையானதை நம்மளா போய் வாங்கிக்கிறோம். அதனால் அது சிறந்த திட்டம். பிரிட்ஜுன்னு சொன்ன உடனே அம்மையார் அவர்கள் வழங்கிய அந்த ஃபேனு, கிரைண்டரு இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க தரப்பட்டு. அதே மாதிரி தளபதிகளுடைய 8000 ரூபா அந்த கூப்பனுங்கிறது, தளபதி வந்து நம்ம வந்து எங்கள் வீட்டில் பிரிட்ஜ் இருக்கும், இன்னொரு வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது, இல்லாத பொருளை வாங்குறதுக்கு அது யூஸாக இருக்குன்னு மக்கள் லைக் பண்ணுறாங்க. அந்த 8000 திமுகவுக்கு தான் எங்கள் ஓட்டு. சூரியன் சின்னம் மணிகண்டன், உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம். வேட்பாளர் பெயர் மு மணிகண்டன், உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும். நமது சங்ககிரி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் மு மணிகண்டன் ஒரு இளைஞருக்கு உங்களுடைய வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் முத்திரையிட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மக்களிடம். நம்மளுடைய வேட்பாளர் மு மணிகண்டன் அவருக்காக நாங்கள் எல்லாம் சூரியனுக்கு ஒட்டுமொத்தமாக சூரியனுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி சங்ககிரி தொகுதி மக்கள் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம். சங்ககிரி சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் மணிகண்டன் அண்ணார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெரியாரான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமா தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் அனைவரும் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், உதயசூரியன் சின்னத்தில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் நம்மளுடைய 36 வயதே நிரம்பிய மு மணிகண்டன் அண்ணார் அவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாக்களித்து அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வைக்கணும். கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணும். உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கும். இது வந்து சங்ககிரி சட்டமன்ற தொகுதி. எங்களுடைய வேட்பாளர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் ஆணைக்கிணங்க இன்னைக்கு போட்டியிடுவர் மணிகண்டன் அண்ணார் அவர்களுக்கு தான் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் நம்ம வெற்றியடைய செய்யணும். நாம் உதயசூரியன் சின்னத்துக்கு தான் வாக்களிக்கணும். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.